நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு பொறியாளரிடம் ஒரு கட்டட மேஸ்திரி 30 ஆண்டுகளாக கருத்தும் கண்ணும் கருத்துமாக பணியாற்றி வருகிறார். அவருடைய பணியில் எந்த குறையும் இல்லை. ஆனாலும் அவருடைய வேலையில் ஒரு அலுப்பு அவருக்கு ஏற்படுகிறது. தன்னுடைய 30 ஆண்டு உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் அவரிடத்தில் இருக்கிறது. அதனால் நான் இந்த துறையிலிருந்து ஓய்வு பெற விரும்புவதாக அந்த பொறியாளரிடம் அந்த மேஸ்திரி குறிப்பிடுகிறார். பொறியாளர் சற்று யோசித்துவிட்டு, இன்று ஒரு கட்டடம் ஒப்பந்தமாகியுள்ளது. இந்த கட்டடத்தை மட்டும் முடித்து கொடுத்துவிட்டு செல்லுமாறு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இவர் 30 ஆண்டு பணியாற்றிய நிறுவனம் என்பதாலும் அவர் அந்த முதலாளியின் பேச்சை தட்ட முடியாதனாலும் வேண்டா வெறுப்பாக அந்த பணியை ஒப்புக்கொண்டார். அவருடைய சிந்தனை அனைவற்றும் வேலையில் உள்ள அந்த அலுப்பிலும் ஓய்வு பெறும் மனநிலையிலேயே இருக்கிறார். அதனால் வேண்டா வெறுப்பாக அந்த கட்டட பணியில் ஒப்புக்கொண்டு கட்டி முடிக்கிறார். அதில் அவருக்கு ஒரு திருப்தி இல்லை. கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டது. புதுமனை புகவிழாவுக்கு நேரமும் குறிக்கப்பட்டுவிட்டது. ஒரு ஆள் உயர மாலையை வாங்கி வந்து அந்த பொறியாளர் அந்த மேஸ்திரியை அழைத்து அவருக்கு அந்த மாலையை அணிவித்து, 30 ஆண்டு காலம் எனக்காக பணியாற்றிய உங்களுக்கு நான் தரும் அன்பு பரிசு என்று ஆச்சரியமூட்டும் வகையில் ஒரு பரிசை அளிக்கிறார். அந்த மேஸ்திரிக்கு கண் கலங்குகிறது. 2 செய்திகள் அவருக்கு கண் கலங்குகிறது. ஒன்று, நாம் உழைத்ததற்கு ஒரு அங்கீகாரம் 30 ஆண்டுகளுக்கு பிறகாக கிடைத்திருக்கிறது. இரண்டாவது, நமக்கென்று கட்டியிருந்தால் இன்னும் கருத்தாக கட்டியிருக்கலாமே என்ற அந்த சிந்தனையும் அவருக்கு இருக்கிறது. ஒவ்வொரு செயலிலும் நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நாமே கட்டமைக்கிறோம். அதனால் செய்யும் செயலில் கருத்தாகவும் ஈடுபாடாகவும் செயல்பட்டால் எந்த தருணத்திலும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு என்பதை நம்புவோம். நன்றி, வணக்கம்.